அஜித் அவர்கள் இந்த வில்லன் ரோல் கேங்ஸ்டர் ரோல்னு பண்ணாலே வரவேற்பே வேற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு மங்காத்தா மாதிரி பில்லா மாதிரி நீங்க சொல்ல மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேட்ல ஒரு கதையா இருந்ததுன்னா வேற மாதிரி இருக்கணும். வாலில பயமுறுத்தி இருப்பாங்க. பபுள் காம் மென்னுகிட்டே வந்து பயமுறுத்துற மாதிரியான ஒரு கண்டென்ட் சூப்பரா இருந்ததுன்னா அதை கொண்டாடிடுவாங்கன்னு. இந்த ஐப்பேத்துறதுக்கான காரணமே என்னன்னா, ஆதிக்கு 200% இந்த படம் வந்து ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டமான படமா இருக்குன்னு அவர் நம்புறாரு. அவன் போட்ட ரூல அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா. தொடர்ச்சியா ஜிவி பிரகாஷ் வந்து ஓஜி சம்பவம் அவர் போட்டு இருந்தது. எனக்கு இந்த பாடல் வந்த பிறகு என்ன தோணுதுன்னா, அவருக்கு தான் ஓஜி சம்பவமா இருந்தது. இந்த வாய்ப்புல நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு தியேட்டர்ல வரும்பொழுது இன்னும் பெரிய அளவில் அது வந்து கொண்டாடுவோம். இந்த ஹீரோக்கள் பொதுவாக அஜித் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், இவங்க உச்சத்தில் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நான் இயக்குனருடைய ஒரு நடிகன். நான் நீங்க ஆதிக்கு ஒவ்வொரு இதுவா சொல்லி கொடுக்குறாரு, அதை வந்து செய்யறாப்புல. இல்லை இதையே வந்து KGF 3ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கலாம். வந்து இன்னைக்கு இருக்கிறத மறுநாள் வேற விதமாக கூட மாறலாம். வந்து நாளைக்கே பிரசாந்தில் கமிட் ஆகிற படம் வந்து டிராப் ஆகலாம், இல்லை தள்ளி போகலாம், வாங்க ஒரு படம் பண்ணலாம். ஜனவரியிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 5 படம் தாங்க நல்லா ஓடி இருக்கு. அப்படின்போது இந்த படம் ஒட்டு மொத்தமா எல்லாரும் எதிர்பார்த்து Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் திரைத்திறன் ஆய்வாளர் திரு ஜெயர் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுஷி. எப்படி இருக்கீங்க? நல்லா. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல வந்து ஒரு மாண்டேஜ் ஷாட் வந்துச்சு. ஏரோப்ளேன் வந்து இறங்கி வராரு, கோட் ஷூட் போட்டு வராரு. உண்மையிலேயே வந்து கோட் ஷூட்டுன்ற அந்த ஒரு விஷயம் வந்து அவருக்காகவே உருவாக்குன மாதிரி இருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை அந்த நீட்னஸ் ரொம்ப நீங்கள் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து அஜித் வந்து ஒரு நீங்கள் இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வரதா இருந்தால் கூட சரி, அதாவது அந்த கோட் ஷூட்டோடு வர்றது ரொம்ப கரெக்டாக இருக்கிறது வந்து அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப முடிகிடிலாம் வச்சுட்டு இருந்தாங்கன்னா, இந்த நகை வெட்டாமல் இருந்தாங்கன்னா நெயிலாம் கட் பண்ணலாமே, அது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக எல்லாத்தையும் நடந்துக்கணும். இப்போ கூட அவர் துபாயில் செட்டில் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச காரணம் யூரோப்பில் போக போகிறாரு அப்படின்போது, இப்போ ஒரு துபாய் மாதிரி ஒரு கண்ட்ரினா அந்த ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் வந்து உலகத்துலேயே எந்த நாட்டிலையும் அப்படி கடைப்பிடிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கரெக்டாக இருக்கிற ஒரு பகுதி அது கூட அவருக்கு அஜித்துக்கு பிடிச்சி போயிருக்கலாம். என்னையாது அப்படின்ற மாதிரி வந்து இதெல்லாம் அந்த நீட்னஸ் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவர். அது நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்கும்போது ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும் பாருங்க. வந்து அப்படிதான் அந்த ஸ்க்ரீனில் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆள் அந்த எலக்ஷி ஒல்லியாகி பழைய எதுவாக இருக்குது அதுக்கெல்லாம் கூட டிஐஜிங்கெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு இடையில் அதுக்காக தான் மேக்கிங் வீடியோ விட்டுது, அந்த டீசருக்கான மேக்கிங் வீடியோ விட்டுது. ஒரு நடிகர் எந்த விதத்தில் தன்னை வந்து அந்த பரிணாமத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விக்ரமுக்கு அடுத்து நான் அஜித்தை பார்க்குறேன். ஓகே, அதே இதில் வந்து கூட பிரசன்னா அவர்கள் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. சின்ன ரோலுங்களா இல்லாட்டி வந்து முக்கியமான ரோலாக இருக்கலாம், நமக்கு என்னன்னு தெரியல. வந்து ஏன்னா அந்த படம் பற்றி ஒன்றுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைப்பை குறைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹைப் கொண்டு போயிட்டு ரொம்ப ஹைப் ஏற்றுறதா சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், அதை குறைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். வந்து ஏன்னா ரொம்ப நமக்கு எந்த ஹைப் ஏற்றினாலும் கண்டென்ட் சூப்பராக இருந்ததுன்னா அதை கொண்டாடிடுவாங்கன்னு. இந்த ஹைப் ஏற்றுறதுக்கான காரணமே என்னன்னா, ஆதிக்கு இது வந்து 200% இந்த படம் வந்து ஒரு அஜித்துடைய ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டமான படமாக இருக்குன்னு அவர் நம்புறாரு. கண்டென்ட்டோடைய ஓனர் அவர் தான். அப்படி நம்பும்போது அவர் அதை வெளிப்படுத்துறாரு. மேபி ப்ரொடக்ஷன் நிறுவனம் நான் கேள்விப்பட்டது வந்து அஜித் தரப்புல இருந்து கூட இனிமேல் வந்து ரொம்ப கொண்டு வராதிங்க, சைலண்டாக என்ன ஒன்றும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அது வரைக்கும் அப்படியே மெதுவாக கொண்டு போவோம், படம் வந்து 10ஆம் தேதி பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. பிரசன்னா கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னா அவர் கூட நிறைய இந்த படத்துக்கு இந்த பாடல்லாம் வரதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா 2-3 இதெல்லாம் போட்டிருந்தாரு. அது அந்த வெளிப்பாடோட காரணம் தான் வந்து அவர் ரைட் ஹேண்ட் மாதிரி ஒரு வாரம் நினைக்கிறேன். அதில் பிரசன்னாலாம் ஒரு நல்ல நடிகர். 5 ஸ்டார் படத்தில் அறிமுகம் வாங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நடிகர். வந்து அவருக்கு நல்ல ஒரு தமிழ் சினிமாவில் கேரக்டராக அது நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் எனக்கு தோணுது. கிடைச்சிருந்தா சூப்பராக பண்ணியிருப்பாரு. அப்படி ஒரு வாய்ப்பாக இந்த படம் இருக்கலாம் அவருக்கு. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு ஹீரோ வந்து ஒரு சைட் கேரக்டர், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணும்போது அஜித் அவர்கள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பேஸ் கொடுத்துருப்பார்ல. கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாப்புல. ஏன்னா அவருடைய எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டரும் வீணடிக்க மாட்டாங்க. நீங்கள் விடாமுயற்சியில் அவ்வளோ கேரக்டர் இருந்தது, அவ்வளோ கேரக்டருக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. அது கண்டிப்பாக உண்டு. வந்து ஏன்னா வந்தம் போன, ஏன்னா ஒரு காலத்தில் அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க படம் அவ்வளோ ஓடி இருக்குதுன்னு பொழுது
அவங்களும் வந்து வீணடிக்க மாட்டாப்ல. என்ன இருந்தாலும் இந்த பாட்டு வந்து எவ்வளவுதான் ஹிட் ஆனாலும் ரசிகர்கள் கொண்டாடினாலும் இன்னொரு பக்கம் என்ன பேசுறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமே, எதிர்பார்த்த மாதிரி இல்லை, இது ஆக்சுவலா ஒரு பாட்டு மாதிரியே இல்லை, என்னமோ டைலாக் படிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் மீம்லாம் போட்டு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் பரப்புறாங்க. எந்த படைப்புக்கும் ஒரு எதிர் விமர்சனம்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து இருக்கதான் செய்யும். விமர்சனம் இல்லைன்னா அது நல்லா இருக்காது. ஒரு படைப்புக்கு வந்து எதிர் விமர்சனம், அது எதிர் விமர்சனமாக தான் பார்க்குறோம். வந்து அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, இவங்க நீங்கள் கொடுத்த அந்த ஐப்புக்கு இப்போ தொடர்ச்சியாக ஜிவி பிரகாஷ் வந்து ஓஜி சம்பவம் அவர் போட்டிருந்தது. எனக்கு இந்த பாடல் வந்த பிறகு என்ன தோணுதுன்னா, அவருக்கு தான் ஓஜி சம்பவமாக இருந்திருக்குது. ஏன்னா ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹீரோ படத்தினுடைய ஒரு மியூசிக் பண்ணுற வாய்ப்பு, இந்த வாய்ப்பில் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இப்போ நாம் சொல்கிறீங்களா, இந்த பாட்டு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், இன்னும் சரியாக இது பண்ணியிருக்கலான்ட்டு வந்து ஒரு ஜிவி பிரகாஷ் ஆதிக்க கூட அதை உட்காந்து பேசியிருக்கலாம். அது ஏன்னா ஒரு டியூன் பண்றதுக்கு முன்னாடி அத்தனை ஆப்ஷன் கொண்டு வந்து இது வெரைட்டிஸ் கொடுப்பாங்க. ஆமா, அப்படின்னு இந்த பாடல் ஓகே நல்லா இருக்கு, வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. திரும்ப ஒரு படமா வரும்பொழுது, ஒரு தியேட்டர்ல வரும்பொழுது இன்னும் பெரிய அளவில் அதை வந்து கொண்டாடுவாங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்போ இந்த ஏஐன்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் நம்புறதா வேண்டாவா, இது உண்மையான ஃபுட்டேஜா இல்லாட்டி வந்து ஏஐ கிரியேட் பண்ணதான்ற மாதிரி டவுட் நிறைய இருக்கிறதுனாலேயே ஜெயிலர் 2ஓட அந்த கிளிம்ஸ் வீடியோ விட்ட உடனே இது ஏஐ தான், இது சூப்பர் ஸ்டார் பண்ணவே இல்லை அப்படின்னா. அதே மாதிரி குட் பேட் அக்லியோட டீசர் வந்ததுக்கு அப்புறமாவும் இது அஜித் பண்ணவே இல்லை, பாதி சீக்வன்ஸ் வந்து ஏஐ தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. அதெல்லாம் வந்து வாயடைக்கிற மாதிரி ஒரு மேக்கிங் வீடியோன்னு விட்டாங்க. அந்த மேக்கிங் வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்லை உண்மையிலேயே அந்த இதுக்கு ஏங்க டீசருக்கு ஒரு மேக்கிங் வீடியோ விடுறோம் அப்படின்னமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தப்போ தான் இது கரெக்டாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், இது அஜித் தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு. இதை தாண்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஹீரோக்கள் பொதுவாக அஜித் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், இவங்க உச்சத்தில் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு படம் கேட்ட பிறகு, கதை கேட்ட பிறகு, அந்த கதைக்கான டவுட்லாம் முடிஞ்ச பிறகு, ஒரு நடிகராக உள்ள வந்த பிறகு, நான் இயக்குனருடைய ஒரு நடிகன் நான், அவங்க தான் வந்து நீங்க ஆதிக்கு ஒவ்வொரு இதோ சொல்லி கொடுக்குறாரு, அதை வந்து செய்யறாப்புல வந்து. இதுதான் வந்து இவங்களுடைய இந்த உச்சத்துக்கான காரணம். வந்து இன்பிட்வீன்ல வந்து அவங்க ஆல்ட்ரேஷன் பண்றதெல்லாம் பண்ண மாட்டாங்க. மேபி ஏதாவது சஜெக்ஷன் சொல்லுவாங்களே கண்டி இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. மாத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு இவங்க நீங்க விஜய் கூட எடுத்துக்கலாம். வந்து ஒரு சொல்லுவாங்க, அவர் வச்சு படம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சார் கதை கேட்குற வரைக்கும் அவ்வளோ டவுட் கேட்பாரு, டவுட் கேட்டு முடிச்ச பிறகு எந்த மார்க்கில் நிற்க சொல்கிறோமோ அந்த மார்க்கில் நிற்பார். ஏற்கனவே அஜித்தும் அப்படி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க டவுட் கிளியர் பண்ணிப்பாங்க, பண்ண பிறகு ஓகே, ஒரு டைரக்டருக்கு நம்மளை விட அவருக்கு தானே அக்கறை அதிகம், அவருக்கான படம் தானே இது, அவருக்கான லைஃப் தானே இது, நமக்கு இந்த படம் ஓடினா கூட அடுத்த படம் ஓடிட்டு போகுது, அவருக்கு ரொம்ப முக்கியமான படம் தானே அப்படின்ட்டு தான் அவங்க அந்த உச்சத்தில் இருக்காங்க. வந்து அதில் தான் அந்த மேக்கிங் வீடியோவில் தெரிய. ஓகே, இந்த குட் பேட் அக்லியோட டீசரில் பார்க்கும்போதும் சரி, ஃபர்ஸ்ட் சிங்கிளோட இதில் பார்க்கும்போதும் சரி, ஒரு பெரிய ஒரு கத்தியை எடுத்து வெட்டுற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. படம் ஃபுல்லாக வந்து ரத்தம் தெரிக்கிற மாதிரி சம்பவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, மேபி அது இது வச்சு ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. அந்த பாடல் வரிக்காக மேபே பண்ணியிருப்பாங்க. வன்முறையாக ஒன்றும் இருக்கிறதுக்கான இது ஒரு என்ன சொல்ற ஃபேண்டசி படமாக தான் இருக்குன்னு. அஜித் படத்தில் வந்து ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சிகள் வந்து இடம்பெறாதுன்னு நினைக்கிறேன். இடம்பெறாது, அவரும் அது விரும்ப மாட்டாப்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸும் உள்ளே வரணும்னு ஆசைப்படக்கூடியவங்க, அதில் மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளில் டிப்டாப்பாக வந்து ஒயிட் கலர் கோட் ஷூட் போட்டு கண்ணடையெல்லாம் போட்டு பயங்கர மாசாக இருக்காரு. அந்த லுக்கை வச்சு பிரசாந்த் நீல் படத்தில் வந்து பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு மீம்லாம் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அந்த லுக்கில் பண்ணால் என்ன மாதிரி இருக்கும் சார் நீங்கள் என்ன? இல்லை, இதையே வந்து KGF 3ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பாட்டையே பார்த்துட்டு KGF 3 அப்படின்றாங்க. உண்மையிலே பிரசாந்த் நீல் மாதிரியான ஒரு, ஆனால் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, அது ஒரு பேச்சுவார்த்தை இடையில போச்சு. இப்போ வந்து மேபி இல்லை அப்படின்றாங்க. வந்து அவர் வேற ஒரு லைனப்ல இருக்காரு. சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கலாம். வந்து இன்னைக்கு இருக்கிறத மறுநாள் வேற ஒருமா கூட மாறலாம். வந்து நாளைக்கு பிரசாந்த் நீல் கமிட் ஆகிற படம் வந்து டிராப் ஆகலாம், இல்லை தள்ளி போகலாம், வாங்க ஒரு படம் பண்ணலாம் கேப்ல அப்படின்னு சொல்லலாம். வந்து பண்ணா அது உண்மையே ஒரு பேன் இண்டியா படமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அஜித் அவர்கள் என்னதான் ஹீரோவா நடிச்சாலும் இந்த வில்லன் ரோல், கேங்ஸ்டர் ரோல்னு பண்ணாலே வரவேற்பே வேற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே வந்து கேங்ஸ்டராகவே ஒரு முன்ஜென்மத்துல பிறந்திருப்பாரோ என்னவோ அப்படின்னு தெரியல. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க, அவருக்கு எந்த ரோல் வந்து ஆப்டா சூட் ஆகுது? இல்லை, எந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான். வந்து நம்ம ஒரு நடிகர் வந்து எந்த ரோலுக்கு ரொம்ப மெனக்கிட்டு அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நடிக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து அவங்கள ஸ்க்ரீன்லேயே தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் விஜய்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர் அந்த பரீட்சார்த்த முறைன்னு வாங்க இல்லைங்களா, அது மாதிரி ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டாங்க. நம்ம இது ரஜினியோட பாணி தான். வந்து நமக்கு என்ன ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்களோ அதை பண்ணிட்டு போயிடுவோம். இந்த கெட்டப் மாற்றுறது இதெல்லாம் ரொம்ப வேணாம் அப்படின்னு. இவர் என்னன்னா, நீங்கள் ஒரு மங்காத்தா மாதிரி, ஒரு பில்லா மாதிரி, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு கதையாக இருந்ததுன்னா வேற மாதிரி இருக்கணும். வாலிலெல்லாம் பயமுறுத்தி இருப்பாங்க. ஆமாம், உட்காந்த இடத்துலயே உட்காந்துட்டு சும்மா ஒரு ஒரு பபுள் காம் மென்னுக்கிட்டே வந்து பயமுறுத்துற மாதிரியான ஒரு இது இருக்கும். ரஜினி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், வந்து நான் ஆரம்பத்தில் வில்லனா பண்ணணும் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன், என்னை பற்றி பார்த்தா சூப்பர் ஸ்டாராக கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு.
மேபி அது கூட அஜித்துக்கு இருக்கலாம். அது அதான் இந்த கேங்ஸ்டர் இந்த வில்லன் ரோல்லாம் வந்து எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற மாதிரி அஜித் சொல்ற மாதிரி மீம்ஸ்லாம் கூட போயிட்டு இருக்கு. ஒரு நடிகர் வந்துட்ட பிறகு நீங்க எல்லா ரோலுக்கும் பண்ணிதாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கூடுதலான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு கேரக்டர் ஒரு ரோல் அப்படின்னா அதுல இன்னும் அதிகப்படியா அவங்க வந்து இன்வால்மெண்ட் ஆகுவாங்க. அதுதான் அஜித் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஆனா பெருசா இந்த ரோல் வந்து எடுத்து பண்ணாத காரணம் வந்து இதை பார்த்து ரசிகர்கள் கெட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு காரணமாவும் இருக்கலாம்ல. இல்ல கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு தாண்டி இல்லை. உங்களுக்கு எப்படின்னா இது ஒரு படம் தானே, வந்து ரசிகர்கள் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் முன்ன மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. வந்து எல்லாம் வந்து ஒரு படம், அந்த கேரக்டர் நடிக்கிறாரு அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு மாறிட்டாங்க. ஆல்மோஸ்ட் படத்தோட ஒர்க்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதாவது குட் பேட் அக்லிக்கு. ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய படம் தான் வந்து எல்லாம் முடிச்சாச்சு, முடிச்சுட்டு வியாபாரமே போயிட்டு இருக்கு, அந்த படத்தோடைய பிஸ்னஸே போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த வருஷம் தொடங்கி பெரிய படம்னாலே விடாமுயற்சி சொல்லலாம், அதுக்கப்புறமா வெளியானது டிராகன் சொல்லலாம். ஸோ அது தாண்டி இப்போ வரப்போகிற பெரிய படம் இதுதானே சார்? இல்லை உண்மையிலே நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 65 படத்தில் நான் ஒரு தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டது வந்து ஒரு 5 படம் தாங்க நல்லா ஓடி இருக்குன்னு. அதில் ஒரு 4 படம் தான் எங்களுக்கு லாபத்தை கொடுத்துருக்குது, வசூலை கொடுத்துருக்குன்றாங்க. இதை தாண்டி பாருங்க 65 படத்தில் 5 குடும்பஸ்தன் இருக்கும். ஆமா, விடாமுயற்சி கூட பெரிய கலெக்ஷன் இல்லை, விடாமுயற்சி கூட ஓகே தான், ஒன்றும் இதுவாக நம்ம சொல்ல முடியாது. ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கு அது கொஞ்சம் ஒரு இது வருது, கொஞ்சம் வேணா அந்த இது அதிகப்படியான நாட்கள் பட்ஜெட் இதெல்லாம் கூட தாண்டி இருக்கலாம் வேண்டி எந்த தேட்டருக்காரங்களும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய லாஸ்ன்னு ஒன்று யாரும் சொல்லலை வந்து. அப்படின்போது இந்த படம் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு வாரத்துக்கு 7-8 படம் வருது, 7-8 படத்தில் எந்த படம் ஓடணும்னு தெரியாது வந்து. அப்படின்னு இந்த படம் வரட்டும், வந்த பிறகு எங்களுக்கு அதுதான் ஒரு தீபாவளி பொங்கல்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, விஜய் அவர்கள் கடைசி படமாக ஜனநாயகன் பண்ணிட்டு இருக்காரு, அது சுட சுட ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அஜித் அவர்களும் கூடிய சீக்கிரம் வந்து சினிமாவை குவிட் பண்ண போகிறதா ஒரு அலசல் புலசலாக ஒரு பேச்சுகள் போயிட்டு இருக்கு. உண்மையான்னு தெரியல, உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை வாய்ப்பு இல்லை வந்து. வாய்ப்பு இல்லை. அது இடையெல்லாம் கூட ஒரு பேச்சுவார்த்தை இருந்து மேபி அவர் கூட ஒரு மனசு மாறல, சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆக போகிறார், துபாயில் செட்டில் ஆக போகிறார், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது. என்ன ஒன்று படத்தை வந்து அந்த குறைச்சிப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு தான் 1.5 வருஷத்துக்கு ஒரு படமா அப்படி குறைச்சிக்கிறது தானே. ஏன்னா அவருடைய கவனம் முழுக்க கார் ரேஸ்குள்ளே போயிட்டு இருக்கு. அதனால சினிமாவை விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் குறைச்சிப்பாங்க. நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.